சரணம் சத்குருவே சரணம் சத்குருவே சரணம் பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நட்டு ஆர்ட்ஸ் பார்க்குற யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஐயாவுடைய பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனை எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஐயா நல்லா வேண்டிக்கிட்டு என்னுடைய பெயர் ஆர்போட்டை நான் பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கள் புள்ள +2 எக்ஸாம் எழுதுது. இந்த வருஷம் +2 எக்ஸாம் எழுதுது. நல்ல ரெண்டு கிடைக்கணும். அதே மாதிரி டாக்டருக்கு சீட்டுக்கு எதிர்பார்த்துட்டு கொண்டு இருக்கோம். எங்களுக்காக கொஞ்சம் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காரு. ஏங்க நான் வேண்டிக்கிறது இல்லைங்க. எங்கள் ஐயாட்ட நீங்கள் மனசார உங்கள் கோரிக்கையை வைங்க. ஐயன் நம்ம பிள்ளைங்க டாப் மார்க் எடுத்துட்டு வந்துருவாருங்க. ஐயா ஒரு முகத்தை பாருங்க, எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு பாருங்க. ஐயனுடைய ஜீவ சமாதியில் போய் பிள்ளையோட ஹால் டிக்கெட் நம்பர் எல்லாமே எழுதி வச்சுட்டு வாங்க. பிரம்மமுகூர்த்தத்தை போய் எழுதி வச்சுட்டு வாங்க. உள்ள டாப் ரேஞ்ச் வரும், நல்ல மார்க் எடுத்துட்டு வரும். வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஜீவ சமாதிக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் தினந்தோறும் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்கல்ல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஐயனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்க வாய் வலிக்காது, காலும் வலிக்காது. ஏன்னா ஐயனை பற்றி பேசுறதா பேசிட்டே இருக்கலாம். இதில் ஐயன் ஒரு வீட்டில் டெய்லி அங்கே தான் டீ சாப்பிடுவாரு, சாப்பாடு சாப்பிட்றது எல்லாமே. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பேக் சைடு ஜாயின் பண்ணி விட்டாங்க. பழனியில் அந்த கணக்கம்பட்டியில் இறங்கிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் அந்த அம்மாவோட டீ கடை இருக்குது. அந்த அம்மாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அப்போ ஐயன் காலையில் போகிறாரு. ஐயா சாப்பிடுங்களா? ஐயான்னு சரி கொண்டா மாரியம்மா சொல்லி அவர் பெண்களை மேக்சிமம் மாரியம்மான்னு தான் சொல்லி அழைப்பார். அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ என்னையா சாப்பிட்றீங்கன்னா பூரி சாப்பிட்றாரு. முதல்ல 2 பூரி வைக்கிறாங்க. பூரியும் நாட்டு சக்கரையும் சாப்பிட்டு முடிச்சாரு. அடுத்து 3 பூரி வருது. அடுத்து 4 பூரி சாப்பிட்றாங்க. அடுத்து 2 பூரி. அப்படி கிட்டத்தட்ட அங்கே மாவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஐயர் அங்கே பூரி கேட்க அந்த அம்மாவும் பூரி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 43 பூரி சாப்பிட்டாரு. 43 பூரி சாப்பிட்டு ஐயா என்னையா பொதுமணி வேணுமா ஐயா நீ கேட்கும்போது போதும் மாரியம்மா நல்லா இருக்கும் சொல்கிறாப்புல. அப்போ அந்த மாரியம்மாட்ட நான் பேட்டி இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஐயன் காலையில் டீ சாப்பிட்டாருன்னா அந்த ஒரு பெரிய மக்கு நிறையா டீ குடிப்பாரான். ஒரு பெரிய கப்பு இருக்குல்ல, அந்த கப்பு நிறையா டீ குடிப்பாரான். அதே மாதிரி அவர் வேறு ஏதாச்சும் ஒரு உதவி வேணுமான்னு கேட்டாலும் நம்ம சொன்னாங்கன்னா இல்லைங்க ஒரு உதவி வேணாம், நீங்கள் உட்கார்ந்ததே எங்களுக்கு போதும். அந்த ஆட்டோ ஸ்டாண்டு பக்கத்தில் அந்த அம்மா கடை இருக்குது, முடிஞ்சா போய் பார்த்துருவாங்க. ஏன்னா ஐயாவோட தீவிர பக்தர் அந்த அம்மா. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஓடிச்சு. ஐயா ஜீவ சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஓடிச்சு. ஐயனோட கூடவே நல்லா இருந்த அந்த அம்மா அந்த ஐயாவும் அங்கே டீ கடை வச்சுருக்காங்க. அப்போ அவர் பூரி சாப்பிட்டு பூரித்து போனார். 43 பூரி கிட்டத்தட்ட ஃபுல்லாக நாட்டு சக்கரை வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு பூரித்து போனார். நீங்கள் முடிந்தாலும் இந்த கணக்கம்பட்டி போகும்போது உங்களால் முடிஞ்சதுக்கு அன்னதானத்துக்கு நாட்டு சக்கரை கொண்டு போங்க, ரவை கொண்டுட்டு போங்க, அரிசி பருப்பு கொண்டுட்டு போங்க. அதே மாதிரி அங்கே போய் அந்த நம்மளோட புரணி பேச வேண்டாம், ஐயன்ட்ட மட்டும் நீங்கள் பேசுங்க. ஐயனே உங்களை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு நல்ல வழியில காட்டுங்க. எனக்கு என் பிள்ளை நல்லா படிப்பு வரணும், நான் பெரிய ஆளாக வரணும், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா படிப்பு வரணும், என் பிள்ளை